Hey everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிச்சோட பேர் flat loading stitch. So last classல வந்து நம்ம flat filling எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா loading எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். First வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. Filling stitchல நம்ம எப்படி போட்டோம்? Horizontal line, அதாவது ரெண்டு horizontal lineல இருந்தோம். மேலே கீழே லாக் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணோம். அது வந்து ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ இப்போ லோடிங் அப்படிங்கும்போது நம்ம கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ கார்னர் டு கார்னர் நம்ம லாக் ஸ்டிச் போட்டு இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இதுதான் வந்து லோடிங்க்கும் ஃபில்லிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்படி தான் கார்னர் டு கார்னர், அதாவது இந்த லெஃப்ட் சைட் கார்னர் டு ரைட் சைட் கார்னர், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி சில்க் த்ரெட் எப்பயுமே நம்ம போடும்போது, அதாவது ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு இல்லை, எந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டாலும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி, அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சில்க் த்ரெட்டு கட் ஆகாமல் நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் வேறு என்னது, அந்த பிசுறு வராமல் இருக்கணும் நடுவில். இதுதான் நான் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது இதுதான். ஸோ அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லை அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளாட் லோடிங்காக இருக்கட்டும் ஃபில்லிங்காக இருக்கட்டும் ரெண்டையுமே நீங்கள் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தபோது அதில் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு பர்டிகுலராக என்ன நீடில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னென்னா நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம், பட் என்ன நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ எப்பயுமே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணும்போது டூலிப் நீடிலாக இருந்தால், நான் இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து டூலிப் நீடிலில் வந்து 13, 14 என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 13 or 14 வந்து நமக்கு த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பீட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 23 and 24 டூலிப் நீடிலில். ஓகே, டூலிப் நீடிலில் வந்து இந்த 13 and 14 வந்து எதுக்கு, த்ரெட் ஒர்க்குக்கு, அண்ட் 23 and 24 வந்து பீட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வேறு என்னென்ன நீடில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அயன் நீடில்ஸ் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வுட்டன் நீடில். ஸோ அயன் நீடிலில் வந்து 3 டைப் ஆஃப் நீடில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரெட் நீடில், நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் நீடில், அடுத்தது வந்து ஜர்தோசி நீடில். இந்த 3 டைப் தான். இதுக்கு வந்து நம்பர்லாம் எதுவுமே கிடையாது. பட் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம அயன் நீடில்ஸ் வாங்கும்போது அதோட ஷார்ப்னஸ் மட்டும் நம்ம கவனித்து வாங்கணும். ஏன்னா டூலிப் நீடில் வந்து அது பிராண்டடான நீடில், அதாவது அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது டூலிப் அப்படின்னு. ஸோ அவங்க கொடுக்குற எல்லா நீடில்ஸ்க்குமே வந்து ஒரே டைப் ஆஃப் ஷார்ப்னஸ் தான் இருக்கும். பட் அயன் நீடில் வந்து அப்படி கிடையாது, அது வந்து ஒரு பிராண்டடான நீடில் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அதோட ஷேப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அயன் நீடில் மட்டும் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதோட ஷார்ப்னஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும். பிகினர் ஸ்டேஜில் நமக்கு எந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. நீங்கள் போட அதெல்லாமே கற்றுப்பீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காமிச்சிடலாம், இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து இருக்கிற நீடில் பார்த்து வாங்குங்க, இதை வாங்காதீங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலாம். பட் அப்படி சொன்னாலுமே வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேண்டிலிங் இருக்கும். ஸோ நீடில் ஹேண்டிலிங் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஷார்ப்னஸ், அதாவது நான் போடும்போது ஸ்ட்ரெயிட்டான நீடில் தான் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும், ஸோ வளைஞ்சிருக்கிறது வாங்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும் அண்ட் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு அசம்ஷன் இருக்குது. அசம்ஷனுங்கிறத விட ஹேண்ட்லிங் தான், நீடில் வந்து ஹேண்ட்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நீடில் போடும்போது உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா அதோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு
பார்த்துட்டு அந்த மாதிரி கிடைக்கிற நீடில் வந்து நீங்கள் தேடி வாங்கலாம். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, வளைஞ்சிருக்கிறது தான் வாங்கணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ளாட் லோடிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக லோடிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அப்பர் கார்னராக இருக்கும் அண்ட் எண்ட் பண்ணுறது வந்து லோவர் கார்னரில் வந்து எண்ட் பண்ணுவோம். இப்படி தான் ஃபுல்லாகவே கிராஸ் லைன்ஸ் போட்டு நம்ம வந்து எண்ட் பண்ணி முடிச்சிருவோம். இந்த லோடிங் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லீவ்ஸு அண்ட் பெட்டல்ஸு இந்த மாதிரி ஒர்க்கில் எல்லாமே வந்து உள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலி ஃபில்லிங் தான், ஃபில்லிங் அண்ட் லோடிங்கு. உள்ளே வந்து ஒரு ஷேப்பை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம், என்ன டைப்பில் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். இதுலேயே இன்னும் நிறைய வேரியஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. எம்போஸ்டு எப்படி போடுறது, எம்போஸ்டு பேடர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அண்ட் நான் வீடியோஸ்க்கு நடுவில் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஃபோனில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் பார்த்துட முடியும். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.